பண்ணிட்டோம். வியூ ஸ்பீக்கர் வியூ கரெக்ட் தானே ஜி? எவ்ரிதிங் இஸ் ஃபைன் தானே? ஓகே. ரெக்கார்டிங் போட்டுப்பா. கொடுத்தாச்சுக்கா. ஓகே. இல்ல எனக்கு காமிக்கல ரெக்கார்டிங் ஸ்டார்ட்னு. ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஓகேப்பா. ஓகே. அனைவருக்கும் வணக்கம். ஈரோடு வாசல் அமைப்பின் புத்தகம் பேசலாம் வாங்க நிகழ்வு ஒவ்வொரு மாதத்திலும் இறுதி சனிக்கிழமையன்று நடைபெற்று வருகின்றது. பலதரப்பட்ட புத்தகங்கள் குறித்து பேசி அதன் பின் கலந்துரையாடல்களும் நடக்கிறது. நூல் எழுதிய ஆசிரியர்களுடனும் சில சமயங்கள் கலந்து கொண்டு உரையாடலை தொடர்கிறோம். 30க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் இதுவரை வாசித்து கலந்துரையாடல் செய்யப்பட்டுள்ளது. இன்று 11ஆம் நிகழ்வாக இந்த புத்தகம் பேசலாம் நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. முதல் நிகழ்வாக வாசலின் பட்டயம் வாசிக்க திருமதி கோதை அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். ஈரோடு வாசல் உறுப்பினர்களாக நம் படைப்புத்திறன், ஆளுமை திறன் மற்றும் உடல் மன நலத்தினை மேம்படுத்திடவும், சமூக பங்களிப்புடன் இளைய தலைமுறைக்கு வழிகாட்டிடவும், நாம் அமைப்பு தரும் வாய்ப்புகளை தேடல் உள்ளவர்களுடன் ஒன்றிணைந்து முழுமையாகவும் சரியாகவும் பயன்படுத்திக் கொள்வோம். எல்லைகளை தாண்டி பயணிப்போம். நன்றி. நன்றி கோதை. அடுத்ததாக வரவேற்புரை வழங்கிட திருமதி சரஸ்வதி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். ஈரோடு வாசல் சார்பாக நடத்தப்படும் புத்தகம் பேசலாம் வாங்க நிகழ்வில் கலந்து கொள்ளும் ஈரோடு வாசலின் வழிகாட்டுதல் குழு உறுப்பினர்களையும், தலைவர், பொருளாளர், செயலர் உள்ளிட்ட ஆட்சிமன்ற குழு உறுப்பினர்களையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்வில் அகம், புறம், அந்தப்புறம் புத்தகம் பற்றி பேசவிருக்கும் ராதா மனோகரன் அவர்களையும், வால்காவிலிருந்து கங்கை வரை என்னும் புத்தகம் குறித்து பேசவிருக்கும் தாரணி தேவி அவர்களையும், ஆதுர சாலை புத்தகம் குறித்து பேசவிருக்கும் யசோதா பழனிசாமி அவர்களையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் இந்நிகழ்வினை சிறப்படைய செய்யவிருக்கும் வாசல் உறுப்பினர்கள் அல்லாத நண்பர்கள் அனைவரையும் அன்புடன் வருக வருக என வரவேற்கிறேன். நன்றி. நன்றி சரஸ்வதி, மகிழ்ச்சி. அடுத்ததாக நூல் குறித்து பேசுவோர் அறிமுகம் செய்து அவர்களை அழைப்பதற்காக திருமதி கோதை அவர்களை அன்போடு வரவேற்று மேடை அவர் வசம் ஒப்படைக்கிறேன். நன்றி யசோதா. தாங்கள் வாசித்த புத்தகங்கள் பற்றி நம்முடன் பகிர்ந்து கொள்ள இருக்கும் மூவருக்கும் வாழ்த்துக்கள். முதலாவதாக எழுத்தாளர் முகிலன் எழுதிய அகம், புறம், அந்தப்புறம் என்ற புத்தகம் பற்றிய தன் கருத்துக்களை, தன் வாசிப்பு அனுபவத்தை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள திருமதி ராதா மனோகரன் அவர்களை அழைக்கிறேன். தேங்க்யூக்கா. இந்த புத்தகம் பேசலாம் நிகழ்வில் இணைந்திருக்கக்கூடிய வாசல் அன்பர்களுக்கும், வாசல் அன்பர்கள் இல்லாத பிறருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். இந்த வாரம் நான் வாசித்த புத்தகம், இந்த வாரம்னு சொல்ல முடியாது, இந்த மாதம் நான் வாசித்த புத்தகம் அப்படின்னு சொல்லலாம். அந்த புத்தகம் வந்து அகம், புறம், அந்தப்புறம். இந்த புத்தகம் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு வரலாற்று புத்தகமாக அதை படிக்கும் பொழுது தோணுச்சு. ஏன்னா பொதுவாகவே எல்லாருக்குமே கதைகள் பிடிக்கும். ஒரு விஷயத்தை வந்து கதை வடிவில் எடுத்து சொல்லும் பொழுது அது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதுலேயும் குறிப்பாக ராஜா ராணி கதை அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். பட் நம்மளுக்கு வந்து ராஜா ராணி கதைகள் வந்து ஒரு 2 வடிவத்துல சொல்லப்பட்டிருக்கும். ஒன்று என்னன்னா, ரொம்ப ஸ்டாட்டிஸ்டிக்ஸா இப்போ வரலாறு புத்தகத்துல போய் எடுத்தோம்னா எந்த காலகட்டத்துல யார் ஆட்சி பண்ணாங்க, அவங்க என்ன போர் புரிஞ்சாங்க, அவங்க எப்படி எல்லைகளை விரிவுபடுத்தினாங்க, யாரு, இந்த மாதிரியான விஷயங்களை பேசுவதாக இருக்கும். இல்லைன்னா ராஜாக்கள் எல்லாருமே ரொம்ப நேர்மையானவங்களா, மக்களுடைய வாழ்க்கைக்கு, இப்போ மனுநீதி சோழன் எடுத்தீங்கன்னா அதாவது வந்து தன்னுடைய மகனை வந்து தேர் இதுல விட்டு ஏத்தினாரு, முல்லைக்கு தேர் கொடுத்தாங்க. இந்த மாதிரி அவர்கள் வந்து மக்களுக்கு ஏதோ பயங்கரமா நல்லது செஞ்ச ஒரு பகுதியை மட்டும். ஸோ இந்த மாதிரியான இந்த 2 விதமாக தான் ராஜாக்கள் கதைகள் வந்து நமக்குள்ள செலுத்தப்பட்டிருக்கு. பொதுவாக நான் எப்பவுமே ஒரு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணும்பொழுது, நான் டீச்சர்ஸ் ஹிஸ்ட்ரிக்கு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணால் நான் டீச்சர்ஸ்ட்டு கேட்பேன், வை ஷுட் ஒன் லேர்ன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு நான் கேட்பேன்.
ஏன்னா எத்தனையோ காலகட்டத்துக்கு முன்னாடி, எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை குழந்தைங்களுக்குள்ள இந்த இயர்ல இது நடந்துச்சு, இவங்க பேரு, ஆட்சி இதெல்லாம் உள் செலுத்தி ஒரு குழந்தைக்கு ஹிஸ்டரியை கத்துக் கொடுக்க வேண்டியதோட நோக்கம் என்ன அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பதில் சொல்ல ட்ரை பண்ணா கூட முக்கியமான நோக்கமா என்னவா இருக்கும் அப்படின்னா, வரலாறு தெரிஞ்சுக்கிறது மூலியமா எங்க இருந்து எங்க வந்திருக்கோம், எவ்வளவு தூரம் நம்ம ஒரு இவால்வ் ஆயிருக்கோம், ஒரு அரசியல் அமைப்பு சட்டம் அந்த காலகட்டத்தில இருந்து இந்த காலகட்டத்து வரைக்கும் எப்படி இவால்வ் ஆகி வந்திருக்கு, அந்த காலகட்டத்துல நடந்த தவறுகள் திருத்தினா அடுத்தடுத்து வர காலகட்டத்துல நம்ம மாற்றி அமைக்கலாம். இந்த மாதிரியான காரணங்களுக்காக ஒரு வரலாற்றை நம்ம தெரிஞ்சுக்கணும். யார் ஆட்சி பண்ணாங்க, எப்படி ஆட்சி பண்ணாங்க, அந்த ஆட்சி எப்படி இருந்துச்சு, அதுல நடந்த நல்லது கெட்டது, இன்னைக்கு ஒரு விஷயம் எங்க இருந்து மாறி வந்திருக்கு, இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக வரலாறு அப்படிங்கறதா காரணமா இருக்க முடியும். வேற எந்த காரணமும் இல்லை. ஆனா அப்படி ஒரு வரலாற்றுல இருந்து ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு அந்த காலத்துல கத்துக்கிட்ட விஷயத்தின் மூலியமா இந்த காலத்தை மாற்றி அமைக்கணும் அப்படின்னா வரலாறு நடந்த விஷயத்த கண்டிப்பா உண்மையை ஆவணப்படுத்தி இருக்கணும். ஒரு ராஜாவோட தனிப்பட்ட வாழ்க்கை, அவர்களுடைய அரசியல் வாழ்க்கை, அவங்களோட பண்பு நலன்கள், அவங்க காலகட்டத்துல அந்தந்த காலகட்டத்துல ஏற்பட்ட அவலங்கள், வெற்றிகள், தோல்விகள், அழிவு இதெல்லாம் சரியா ஆவணப்படுத்தப்பட்டிருந்தா மட்டும்தான் அதுல இருந்து கத்துக்கிட்டு அடுத்த காலகட்டத்தை நம்ம வழிநடத்த முடியும். பட் நம்மளுடைய பெரும்பான்மையான வரலாறு அப்படி ஆவணப்படுத்தப்படலை. நம்ம வேற வேற புத்தகங்கள்லாம் படிக்கும் பொழுது நம்ம ஸ்கூல்ல படிச்ச ஹிஸ்டரின்னு சொல்லி புத்தகத்துல சொல்லி கொடுத்த வரலாறு உண்மை பேசப்படல, உண்மையில ஒரு பகுதியை தான் பேசியிருக்கு, சிறுபான்மையான பகுதியை தான் பேசியிருக்கு அப்படிங்கிற இது அடுத்தடுத்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கும் பொழுது அதை இந்த புத்தகத்துல நம்மளுடைய ஆசிரியர் முகில் அவர் அதுக்கு முன்னாடி முகலாயர்கள், யூதர்கள் ஆகிய வரலாற்று புத்தகங்கள் எழுதியிருக்காரு. இந்த அகம்புறம் அந்தப்புறம் அவருடைய ஒரு பிரம்மாண்டமான படைப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த புத்தகத்தை பார்க்கும் பொழுது ஒரு இவ்வளவு பெருசு இருக்கும். நான் புத்தகத்தை காமிக்கணும்னு நினைச்சிருந்தேன். இவ்வளவு பெரிய புத்தகமா இருக்கும். இப்ப நமக்கு இந்த புத்தகம் இவ்வளவு பெரிய ஒரு புத்தகத்தை அதுல பேஜஸ் பாத்தீங்கன்னா 1032 பேஜ் இருக்கு. இதனுடைய விலை ஒரு 1600 ரூபாயில இருந்து 2000 ரூபாய் வரைக்கும் வேற வேற மாதிரி காமிக்குது. அப்போ இந்த புத்தகத்தையும் இந்த விலையும் பார்க்கும் பொழுது சைக்கலாஜிக்கலாவே நம்ம வாங்க மாட்டோம். ஐயோ என்னப்பா இவ்வளவு பெரிய புத்தகமா இருக்கு அப்படின்னு நினைப்போம். இந்த புத்தகம் நம்மளுடைய வாசல் நண்பர் ஷான் மூலியமா எனக்கு பரிசாக கிடைத்த புத்தகம். சொல்லும் போதே ஒருவேளை எனக்கு இப்படி ஒரு மைண்ட் பிளாக் நினைச்சதுனாலே என்னவோ அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா, நீ படி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு தான். அப்ப நான் ஓபன் பண்ணி ஒரு கதையா படிக்கும் பொழுது எவ்வளவு மறைக்கப்பட்ட உண்மைகள் இருக்கு. எல்லா ராஜாக்களுமே மக்களுடைய நலனுக்காகவோ, நாட்டுல மழை பெஞ்சுதா, அடுப்பெரிஞ்சுதா, என் குடிமக்கள் சந்தோஷமா இருக்காங்களா அப்படிங்கிறதுக்காக மட்டுமே வாழ்ந்தாங்களா, இல்ல அப்படி அதுக்காக வாழாத ராஜாக்கள் கூட இருக்காங்களா அப்படிங்கிறத பத்தி தான் இந்த புத்தகம் ஜாஸ்தியா பேசுற மாதிரி இருக்கும். இதனுடைய எழுத்து நடை இது இவ்வளவு பெரிய புத்தகமா இருக்கே ஐயோ அப்படின்னு நினைச்சா கூட இதனுடைய எழுத்து நடை ரொம்ப ஜனரஞ்சகமா, ரொம்ப இயல்பா இப்படி கூட இதை கனெக்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நகைச்சுவையான போக்குல இருக்கிற மாதிரி இருக்கும். பட் சொல்ல வேண்டிய விஷயங்களை ரொம்ப நறுக்கு தெரிச்ச மாதிரி ஆணி பதிக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி பை ப்ரொஃபஷன் இவர் ஒரு ஐடி ப்ரொஃபஷனலிஸ்ட். பட் எப்படி ஒரு ஐடி படிச்சவருக்கு வரலாற்று மேல எவ்வளவு ஆர்வமும் அந்த வரலாற்றை இப்படி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடியவங்க படிக்கிறதுக்கான ஆர்வத்தை ஏற்படுத்தக்கூடிய இதாகவும் எழுத முடிஞ்சதுங்கிறது எனக்கு ஒரு சின்ன ஆச்சரியம் தான். ஸோ இந்த புத்தகம் 1800 இருந்து 1950 வரைக்கும் இந்த நம்மளுடைய சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி பிரிட்டிஷாரோட ஆட்சி காலத்தில் மகாராஜாக்களுக்கும் பிரிட்டிஷாருக்கும் என்ன மாதிரியான தொடர்பு இருந்துச்சு, சமஸ்தான அரசியல்ல பிரிட்டிஷாருடைய தலையீடு எவ்வளவு தூரம் இருந்துச்சு அப்படிங்கறத பத்தியும் பேசுறதாகவும், ஹைதராபாத், மைசூர், ஜெய்ப்பூர், காஷ்மீர், இந்தூர் போன்ற 536 சமஸ்தானங்களில் அந்தந்த சமஸ்தான ராஜாக்கள் பண்ணின அட்டகாசங்கள், அட்டூழியங்கள், அந்த புறத்தில் நடந்த விஷயம், அந்த புறத்துக்காக எத்தனை பேரை இவங்க துன்புறுத்தி இருக்காங்க, ஒரு ஒரு பெண் அப்படிங்கிறதுக்காக என்ன மாதிரியான கேவலமான செயல்கள்ல எல்லாம் ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கறத பத்தி எல்லாமே கொஞ்சம் விரிவாக பேசக்கூடிய ஒரு நாவல். நமக்கு அதுல படிக்கும் பொழுது கோவம் தான் வரும். சொல்ல போனா நமக்கு அவ்வளவு கோவம் வரும் நமக்கு இந்த புத்தகத்தை படிக்கிறப்ப. எல்லா இதுமே அதாவது ஒரு காலகாலமாவே ஒருத்தர் ராஜாக்கள் ஆளும் பொழுதா இருந்தாலும் சரி, இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ஆளும் பொழுதும் அடிமட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அவங்க கண்ணீர்ல தான் வாழ்ந்திருக்காங்க, சாப்பாட்டுக்கு இல்லாம தான் கஷ்டப்பட்டு இருக்காங்க. அது இன்னைக்கு நேத்து கிடையாது. பிரிட்டிஷர்ஸ் வந்ததுனால நம்ம நாடு சுரண்டப்பட்டு முழுசா எல்லாம் ஆகல. நம்மை ஆண்ட நமது சமஸ்தான ராஜாக்களே
பல்வேறு விதமான தகாத செயல்களிலும், மக்களுக்கு ஒவ்வாத செயல்களிலும், அவர்களுக்கு தேவையில்லாத செயல்களிலும் கூட நிறைய ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு இதை வந்து சொல்லும். இதுல வந்து ஒரு மூட நம்பிக்கை நிறைய விஷயங்கள் அது நம்மளை பாதிக்கும். இதுல தலைப்பு பத்தி நான் சொல்லணும். இந்த புத்தகத்துல தலைப்பு ரொம்ப சுவாரஸ்யமா கொடுத்திருப்பாரு. நான் வந்து தலைப்பு நான் உங்களுக்காக படிக்கிறேன். ஆளுயர அல்லி, ஏ குவாக் குவாக் குதூகலம், ஜேம்ஸ் பாண்ட் உத்தி, லேடி வெலிங்டனின் நாய், சர்வம் உல்லாசமயம், சனி முகூர்த்தம், காதல் பேரம், 362836, இளவரசியின் 4வது பிரசவம், இன்னொரு டைட்டானிக் கதை, ராணியின் மீசை, பஞ்சாபின் ஷாஜஹான். இப்ப இதெல்லாம் பார்க்கும்போதே நமக்கு தெரியும் இது அதிகபட்சமா எந்த அந்த புறத்தில் இருக்கக்கூடிய எந்த விதமான ஒரு கருத்தை பேசக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லி. சோ தலைப்பு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான தலைப்பா இருக்கும். இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் அந்த ஒரு மூட நம்பிக்கையை பத்தி நம்ம என்னை ரொம்ப பாதிச்சது வந்து மூட நம்பிக்கை பத்தி பேசியிருக்கக்கூடிய ஒரு விஷயம். நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இப்ப வந்து அந்த காலகட்டத்துல சதி அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இதா இருந்துச்சு, ஒரு கொடூரமான ஒரு செயலா இருந்துச்சு அப்படின்னு. இதுல இந்த சமஸ்தானங்கள்ல பாத்தீங்கன்னா ராஜாக்கள் இறக்கும் பொழுது அவர்களோட ராணிகள், அந்த அந்தப்புறத்துல இருந்தவங்க, அவங்களுக்கு பணியாற்றக்கூடியவர்கள் எல்லாத்தையும் சேர்த்து தீயில ஏத்திருக்காங்க. என்னன்னா ராஜா மேல போனதுக்கு அப்புறம் அங்க பணிவிட செய்யறக்கு ஆள் வேணும் அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கையில எத்தனை பேர்த்த தீயில தள்ளி இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப இதான விஷயமா இருக்கும். அதே மாதிரி ஒரு ஒரு ரிலீஜியஸ் பிராக்டிஸ்க்காக மக்களை எவ்வளவு கொடுமைப்படுத்தியிருக்காங்க, அதுக்கெல்லாம் எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க. எக்ஸ்சேஞ்ச் மேலான ஒரு கதை இருக்கும். இதுல வந்து வீட்டுல இருக்கக்கூடிய குடும்ப பெண்களை வற்புறுத்தி ஒரு பார்ட்டிக்கு கூட்டிட்டு வந்து, இன்னைக்கு வந்து ஒரு பப்புக்கு போறதோ ஒரு இது போறதோ அது விருப்பப்பட்டு போறது. பட் அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சோசியல் கேதரிங்ல பெண்களை கூட்டிட்டு வந்து பிரிட்டிஷ்காரரையும் ராஜாக்களையும் தங்களுடைய கைக்குள்ள போடணுங்கிறதுக்காக அவங்க அந்தந்த ஹஸ்பண்ட் அதை பண்ண மாட்டாங்க, ராஜா வந்து வற்புறுத்தி அதை பண்ண வைப்பாரு. சோ அதுக்காக ஒருத்தர் வந்து எப்படி தன்னுடைய மனைவிய வந்து கொண்டு வந்து இந்த இடத்துல விட முடியாதுன்னு அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணி இதுல இருந்து தப்பிக்கிறாரு. அண்ட் பிரிட்டிஷ்காரர்ல கவரணுங்கிறதுக்காக ஒரு ஏரியில எல்லாம் ஃபுல்லா வாத்து விட்டு அதை வேட்டையாடி இந்த மாதிரி கற்பனைக்கு எட்டாத விஷயங்கள், நம்ம கற்பனையே செய்து பார்க்க முடியாத அளவிற்கு நம்மளுடைய சமஸ்தான ராஜாக்கள் நாட்டை ஆண்டிருக்காங்க. அப்போ மக்கள் என்ன நிலைமையில இருந்திருப்பாங்க, அவங்க இதுல எவ்வளவு துயரப்பட்டிருக்காங்கிறது ரொம்ப ரொம்ப விரிவாக பேசக்கூடிய கதை. இதைய சொல்லணும்னா எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் பத்தாது. அவசியம் அனைவரும் அகம்புறம் அந்த புறம் புத்தகத்தை படித்தே ஆக வேண்டும். அது அவர் எழுதியிருக்கிற எழுத்து நடைக்காக இல்லை, நம்ம என்ன மாதிரியான இதுல இருந்து வந்திருக்கோம், நம்மளுடைய ராஜாக்கள் என்ன மாதிரி ஆட்சி புரிஞ்சிருக்காங்கிற கொடூரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காகவாவது நம்ம இந்த புத்தகத்தை படித்தே ஆக வேண்டும். அவசியமாக வாசிக்க வேண்டிய புத்தகம். நன்றி. மகிழ்ச்சி ராதா. 1000 பக்கங்களுக்கு மேல இருந்தாலும் இந்த புத்தகத்தை படிச்சு பார்த்துடலாமா அப்படின்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு இருந்தது உரை. சிறப்பு. அடுத்ததா எழுத்தாளர் உமர் ஃபாரூக் எழுதின ஆதுர சாலை அப்படிங்கிற புத்தகத்தை பத்தி தன்னோட கண்ணோட்டத்தை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு யசோதா பழனிசாமி அவங்களை அழைக்கிறேன். மகிழ்ச்சி. நன்றி கோதை. வரலாற்று நாவல் எப்படி இருந்தது அப்படிங்கிறத எப்படி நம்ம படிக்கணும் அப்படின்னு சொன்னாங்களோ அதே போலதான் இந்த ஆதுர சாலை அப்படிங்கிற இந்த நூலை வந்து நம்ம எல்லாருமே படிக்கணும், அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு புத்தகமாகவும் இருந்தது. இந்த புத்தகம் வந்து மருத்துவத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. இதுல என்ன சொல்றப்பவே ஆசிரியர் வந்து அந்த புத்தகத்தினுடைய முதல் பக்கத்துல எழுதுனது என்ன எழுதியிருக்காங்கன்னா, இந்த நாவலில் வரும் பகுதிகளோ கதாபாத்திரங்களோ யார் மனதியேனும் புண்படுத்தி இருந்தால் உரிய சிகிச்சை எடுத்துக்கொள்ளும்படி அறிவுறுத்தப்படுகிறார்கள். ஏனெனில் இவை கற்பனைகளால் உருவாக்கப்பட்டவை அல்ல, சமூகத்தால் விளைவிக்கப்பட்டவை. இந்த நாவல் அப்படி என்ன சொல்லி இருக்கு அப்படின்னு நான் ஆரம்பத்துல வாசிக்கும் பொழுது, ஏதோ ஒருத்தர் ரத்தவியல் துறையில இந்த ஆசிரியர் வந்து தன்னுடைய பேரை எந்த இடத்துலயும்னா ஆசிரியரே கதைகளை நகர்த்துற மாதிரிதான் அதை கொண்டுட்டு போயிருக்காங்க. ஒரு ரத்தவியல் துறையை படிச்சிருக்காரு, அதுல என்ன நடந்தது அப்படிங்கிறத பத்தி தான் சொல்ல வர்றாரு அப்படின்னு நினைச்சிட்டு தான் நான் வாசிக்க ஆரம்பிச்சேன்.
அதுக்கப்புறம் இந்த புத்தகங்கள் இன்றைய மருத்துவம் அலோபதி எப்படி வந்தது, அதற்கு முன் இருந்த சித்த மருத்துவம், யுனானி, ஹோமியோபதி, அக்குபஞ்சர், இந்த மாதிரி மருத்துவங்கள் எல்லாம் என்ன ஆனது அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் வாசிக்கும் பொழுது, அட பாவிங்களா, இந்த மாதிரி ஒரு மருத்துவத்தை கொண்டு போட்டீங்களே தேடி, அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா அலோபதியில அந்த ரசாயனம் கலக்கிறதுனால நம்ம உடலுக்கு என்னென்னலாம் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையெல்லாம் நம்ம ஆழ்ந்து படிக்கும் பொழுது நமக்குள்ளேயே ஒரு பயம் வருது. இதுல என்ன எப்படி கதையை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, இதை எழுதினவர் வந்து உமர் பாருக். இவர் மருத்துவத்துறையில இப்போ என்னவா இருக்கிறாருன்னா அக்கு ஹீலரா இருக்காரு. இவர் தமிழ் எழுத்தாளர், மருத்துவர் மற்றும் எழுத்தாளர், நாவலாசிரியர். 1978 கம்பத்துல பிறந்திருக்காங்க. அதன் பிறகு இவர் வந்து மரபு வழி மருத்துவ முறைகளை கற்றுக்கிட்டு ஹோமியோபதி, இயற்கைக்கு போயிருக்காங்க. இவர் 30க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருந்தாலும் இந்த நாவல் ரொம்ப பிரபலமா பேசப்பட்டிருக்கு. கண்டிப்பா நம்ம இதை வாசிச்சு முடிக்கும் பொழுது கண்டிப்பா இது பேசப்பட வேண்டிய நாவல் அப்படிங்கிறது நமக்கு உணர்த்துறாங்க. இந்த நாவல்ல ஆசிரியர் ஆரம்பத்துல என்ன சொல்லி ஆரம்பிப்பாருன்னா, இவரு முத பணிக்கு போறத ஆரம்பிக்கிறாரு. அங்க பணியில போய் என்ன பண்ணோம், ரத்தவியல் துறைக்கு முத போறப்ப, அதாவது பள்ளி பருவத்தை முடிச்சுட்டு போறப்ப என்ன சொல்றாங்கன்னா, நான் பள்ளி பருவம் முடிஞ்சு வேலை பார்க்கும் ஆணவ பருவம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிப்பாரு. நம்ம ரசிச்சுக்கிட்டே போவோம். அந்த ரத்தவியல் துறையில அவர் முதல்ல அந்த லேபுக்குள்ள போன அனுபவங்கள், அங்க அந்த ரத்தத்தை வந்து என்ன மாதிரி பரிசோதிக்கிறாங்க, அந்த ரத்த பரிசோதனையில மருத்துவமனையிலிருந்து இவங்களுக்கு ரத்த பரிசோதனை மையத்துக்கு எவ்வளவு % கமிஷன் போகுது. ஆசிரியர் ரத்தத்தை பரிசோதனை பண்ணக்கூடிய லேப் டெக்னீஷியனா தான் உள்ள போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு போவாரு. ஆனா அவருக்கு முதல்ல கொடுக்கப்பட்ட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மருத்துவமனைக்கு போய் கவர் கொடுக்கிற வேலை. கவர்னா இவர் ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி போய் இருக்கிறதா இருக்கும் தான் நினைச்சிட்டு போவாரு. ஆனா அங்க என்ன நடந்தது, போனனே இவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதை, அந்த கவர்ல ஆக்சுவலா என்ன இருக்குதுன்னே தெரியாது. அதுக்கப்புறம் இங்க டெக்னீஷியன் லேபுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் கேட்பாங்க, இல்லப்பா இது பணம் போகணும், அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு. இவருக்கு மருத்துவத்துறைக்கு உள்ள வரப்பவே நம்ம ஒரு உறுதிமொழியோட தான் வர்றோம், எந்தவித பணமும் வாங்க மாட்டோம்னு ஒரு உறுதிமொழியோட தான் வர்றோம். ஆனா இவங்க இப்படி பண்றாங்களே அப்படிங்கிறது ரொம்ப அவருக்கு ஒரு ஆதங்கமா இருக்கு. இந்த வேலைக்கு நான் இனிமேல் போகவே கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு, அங்க அந்த மிலிட்ரின்னு ஒருத்தர் அவங்க பேரு வச்சிருக்காங்க. ஏன்னா அவர் அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கிறவங்க, மிலிட்ரியில வேலை செஞ்சுட்டு வந்து ஸ்ட்ரிக்டா இருக்கிறவங்க. அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடியவங்க கிட்ட கேட்டு இவரை லேப் டெக்னீஷியனாவே பணிபுரிகிறாரு. ஒரு சமயம் அன்பு மருத்துவமனைக்கு போவார். அந்த மருத்துவர் மட்டும் இவர்கிட்ட பணம் வாங்கவே இல்லை. ஆனா அந்த மருத்துவமனைக்கு கவர் போயிருக்குது. என்னன்னு பார்த்தா அவர் வாங்கலைனாலும் இங்க இருக்கிறவங்க அவருக்கு கொடுத்ததா சொல்லி கவர் வாங்கியிருக்காங்க. அந்த இதுலதான் நட்பு ஆரம்பிக்குது. அன்புக்கும் இந்த ஆசிரியருக்கும் இடையே ஒரு நட்பு உருவாகுது. அந்த நட்பு மூலம் அவர் ஏன் நீங்க கவர் வாங்குறது இல்ல அப்படிங்கிறப்ப, எனக்கு இதுல விருப்பமே கிடையாது. நான் வந்து மருத்துவத்தை படிச்சுட்டு வந்திருக்கேன். அலோபதியோட நான் சித்தா மருத்துவத்தை தான் நான் ரொம்ப போறேன். அதுல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, நம்ம மூதாதையர்கள்லாம் எவ்வளவுலாம் சொல்லி வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் நம்ம படிக்கும் பொழுது நமக்குள்ள ஒரு பெரிய ஆச்சரியம் வந்து எல்லாம் இருக்கிறது இல்ல. இதுக்கிடையில இவரு கம்பம் பகுதியில வசிச்சவர் அப்படிங்கறனால கல்லூரியில நடக்கக்கூடிய பல தில்லுமுள்ளுகளையும் வெளிப்படுத்தியிருக்காரு. ஹாஸ்டல்ல என்ன மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்குது, அந்த உணவுகளை எப்படி அந்த மாணவர்கள் சாப்பிட முடியாம தடுமாறுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பிரின்சிபால்கிட்ட போய் சொல்லி அந்த மாணவர்களுக்கு உணவு கிடைக்க வழி செய்யணும்னு பார்த்தா அந்த பிரின்சிபலே அந்த காலேஜ்ல வந்து நடத்துறவர் தான் அப்படிங்கிற உண்மை அவங்களுக்கு தெரியறப்ப ஒரு அதிர்ச்சி தரும். அதுக்காகவும் போராடுறாங்க. இடையில அதுக்கப்புறம் நல்ல ஒரு உணவை கடைசியா வாங்கி கொடுத்த மாதிரி ஒரு சம்பவத்தையும் நிகழ்த்தியிருக்காங்க. கம்பம் பகுதியில என்ன அந்த காலத்துல தேயிலை, அதாவது ஏலக்காய் வந்து ரொம்ப விளைச்சலா இருந்தது. மொழிவாரி மாநிலமா பிரிக்கப்பட்டப்ப கேரளால இடுக்கி மாவட்டம் இருந்தப்ப அது அங்க பிரிஞ்சு போயிடுச்சு. கம்பம் பகுதியில இருக்கிறவங்களுக்கு இடுக்கி மாவட்டத்துல கண்டிப்பா ஏலக்காய் எஸ்டேட் இருக்கு. அது ஜாதி பாகுபாடின்றி எல்லாத்துக்குமே அங்க ஏலக்காய் எஸ்டேட் இருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா இவருடைய அப்பா வந்து அந்த ஏலக்காய் தோட்டத்துக்கு வந்து இவங்க மருந்தெல்லாம் கொடுக்கக்கூடியவர்.
அதன் மூலம் அத வந்து அந்த இடத்துல வந்து சொல்ல வந்திருக்காரு. நிறைய அந்த ஊரை பத்தின விஷயங்களையும் நம்ம இதன் போற போக்குல பல விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியறதா இருந்தது. சித்த மருத்துவரை சந்திச்சதுக்கு அப்புறம் இவருக்குள்ள ஏற்படக்கூடிய மாற்றங்கள். ரத்த துறையில போய் டெஸ்ட் பண்ணும் பொழுது யூரின் டெஸ்ட்டும் ரத்த டெஸ்ட்டும் பண்ணுறப்ப இதுல இருந்து ஒரு டெஸ்ட் மாதிரி எடுக்கிறப்ப நீங்க ரத்தத்தை மட்டும் பண்ணினாவே யூரினுக்கு எழுதிக்கலாம், எல்லாம் ஒன்னாதான் இருக்கும் அப்படின்னு சொல்றதெல்லாம் இவரால ஏத்துக்கவே முடியறது இல்ல. சில நேரங்கள்ல இவங்க சொல்ற மெடிக்கல் ரிப்போர்ட்டை விட டாக்டர் அனுபவத்துல என்ன சொல்றாரோ அதை வந்து ரிப்போர்ட்டா எடுத்துக்கிற சம்பவங்கள் எல்லாம் நடக்குது. அதை இவரால ஜீரணிச்சுக்க முடியல. இதுல இருந்து நம்ம எப்படியும் வெளியே வந்துடணும் அப்படின்னு தான் நினைக்கிறாரு. ஒரு முறை ஒரு ஆபரேஷன் பண்ணக்கூடிய ஒரு சம்பவம் நடக்குது. அந்த பேஷண்ட்டை கொண்டுட்டு போயிடுறாங்க. இவங்க ரத்தம் பரிசோதனை பண்ணினதுக்கு அப்புறம் சில நேரம் கழிச்சு அந்த ரத்த துளியில மாற்றம் நிகழ்து. இத தெரிஞ்சுக்கிட்டு இவங்க கொண்டுகிட்டு போறாங்க வேக வேகமா. ஐயோ, அந்த ஆபரேஷனுக்கு ரெடி ஆகக்கூடியது இதாயிடும்னா மருத்துவர்கிட்ட போற சமயத்துல இல்ல அதெல்லாம் நாங்க ரெடி பண்ணிட்டோம், அது எதுவும் பண்ணாது, அதெல்லாம் சரியாயிடும், ஒன்றும் ஆகாதுன்னு. ஆனா அந்த பேஷண்ட் வந்து இறந்துருவாங்க. அப்ப இவருக்கு வந்து ஒரு உள்ளுணர்வு உறுத்துது. இந்த மாதிரி ஒரு இதுக்குள்ள நம்ம இருக்கணுமா, இந்த அலோபதிக்குள்ள நம்ம இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுல இருந்து விலகி வெளியில வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம அன்பு மருத்துவமனைக்கு வந்து முழு நேரமும் சித்தா பத்தி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சித்தாவை பத்தி நம்ம படிக்க படிக்க எனக்கு சுழுந்தி கதை முத்துனாக அவங்க எழுதின புத்தகம் நான் வாசிச்சேன். அந்த புத்தகத்துல வந்து மருத்துவம் துறை எப்படி அழிஞ்சு போனது அப்படிங்கறத பத்தி சொல்லியிருப்பாங்க. அந்த ராமர்னு சொல்ற ஒரு நவனிதர், அந்த அவரும் ஒரு சித்தர் மூலமா கத்துக்கிட்டு அங்க வைத்தியம் எல்லாம் பார்ப்பாங்க. அது எப்படி அழிஞ்சு போச்சோ அதே மாதிரி இந்த மருத்துவர்கள், நவநீதர்கள், இந்த பண்டுவம் பார்த்தவர்கள் எல்லாமே வந்து எப்படி அழிக்கப்பட்டாங்க, எப்படி அவங்க விரட்டப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாம் இந்த நாவல்ல எழுதியிருக்காங்க. வாசிக்கிறப்ப நமக்கு ஒரு பிரமிப்பா இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு, இப்படியெல்லாம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது மரபு வழியில இருந்த மருத்துவங்கள் வந்து 1600கள்ல வந்த போர்ச்சுகீசியர்கள் வந்து மேலை நாட்டுல இருந்து அதை அறிமுகம் படுத்துங்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் நமக்குள்ள சொல்லியிருக்காங்க. அது ஒவ்வொரு பக்கமா நம்ம வாசிச்சு பார்க்கும் பொழுது இப்படியெல்லாம் நடந்துச்சா, இந்த மாதிரி எல்லாம் ஒரு நிகழ்வு நடந்ததா அப்படின்னு ஒரு பிரமிப்பை கூட தருது. இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சித்தா மருத்துவத்துல ஒரு குழந்தை இல்லாத ஒரு தம்பதிகள் வருவாங்க. செயற்கை கருவூட்டல்ல எல்லாம் போய் அவங்க விந்தணுகள் எல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இதுல உயிரணுக்கள் இல்ல, இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா அன்பு அந்த டாக்டர் வந்து அவங்களுடைய நாடி பிடிச்சு பார்ப்பாங்க. நாடி பிடிச்சு பார்க்கறதுல கபம், சித்தம், அதாவது கபம், பித்தம் இதெல்லாம் தெரியும் அப்படிங்கறத சொல்றாங்க. வாதம், கபம், பித்தம். அப்ப இந்த 3ம் சரியா இருந்துச்சுன்னா அந்த நோய் எப்படி சரியாகும் அப்படிங்கிற விஷயத்த டீட்டெயிலா எழுதியிருக்கிறாரு. நமக்கே வந்து நம்ம புடிச்சு பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். நாடி எப்படி புடிச்சு பார்க்கறது, இந்த கையை வச்சு இந்த மணிக்கட்டு பகுதிகளை இப்படி வச்சு நீங்க பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விவரத்தை எல்லாம் சொல்லியிருக்காரு. நான் படிக்கிறப்ப நான் நிஜமாலுமே இப்படி வச்சு பார்த்தேன், இந்த மணிக்கட்டுல வச்சு பார்த்தா நமக்கு நாடி சத்தம் கேக்குதா அப்படிங்கிற மாதிரி. அந்த தம்பதிகளுக்கு வந்து கண்டிப்பா குழந்தை இருக்கும் அப்படிங்கிறாங்க. இவங்க திரும்ப திரும்ப அந்த ரத்தத்தை டெஸ்ட் பண்றாங்க. குழந்தை மாத்திரை சாப்பிட இவரு சொல்லுவாரு, இல்ல இவங்களுக்கு குழந்தை உருவாகக்கூடிய தன்மை இருக்குன்னு சொல்லி அதுக்கு சித்த மருத்துவம் மூலம் அவங்க மாத்திரை கொடுக்குறாரு. அவங்களுக்கு குழந்தை இருக்கு. அதுக்கப்புறம் டெஸ்ட் எடுத்து பார்த்தாலும் அது உயிரணுக்கள் இல்லைன்னு தான் வருது. அப்ப அந்த நாடி அவ்வளவு தூரம் வந்து அந்த மருத்துவத்தை சொல்லுது அப்படிங்கிறது. இது விட பேய் விரட்டக்கூடிய தன்மையும் சொல்லுவாங்க. நமக்கு அகமனம், புறமனம்னு இருக்கு. அகமனம் அப்படிங்கிறது தாயினுடைய கருவறையில் இருக்கும் பொழுதே அந்த அகமனம் வந்து உருவாயிட்டு இருக்கு. புறமனம் அப்படிங்கிறது வெளி சூழ்நிலையில நம்ம வளரக்கூடிய இடங்கள்ல இருக்கக்கூடிய அந்த மக்கள் பார்த்து அவங்க உறவுகள், நட்புகள், சுற்றி இருக்கிறவங்க இவங்களையெல்லாம் பார்த்துதான் வந்து நமக்கு அந்த புறமனம் உருவாகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதுல ஒரு பேய் சம்பவம் குறித்து சொல்லுவாங்க. இந்த பேய் அப்படிங்கறதெல்லாம் உண்மையா, எப்ப பார்த்தாலும் காலங்காலமா இந்த உலக மக்கள் நம்பிட்டு இருக்கிறாங்கன்ட்டு அவரு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களை நம்ம வாசிக்கும் பொழுது சிரிப்பாவும் வருது. ஒரு மனிதர், ஒரு பையன் ரொம்ப ஒரு சூழ்நிலையில மனம் இறுகி போய் எதுவுமே பேசாம இருக்கக்கூடிய சூழ்நிலை அவர் மருத்துவத்தை எடுக்கிறாரு. அந்த பையனுக்கு தலையில எண்ணெய் வச்சு தேய்ச்சு
அவரை பேச வைக்கிறாரு. முற்காலத்துல நான் கார்த்திகேயனா இருந்தேன், எங்க அம்மா அப்பா என்ன கவனிக்கல அப்படின்னு எல்லாம் ஒரு கதையை சொல்லி அந்த பையன் அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் இவங்க கிட்ட சொல்றாங்க, மருத்துவர்கிட்ட, இதுதான்ப்பா இந்த புறமணத்து வழியா தங்களுடைய தீராத ஆசைகள் புறமணம் லேசா இருக்கிறவங்களுக்கு கூட இது ஜாயிண்ட் ஆயிரும். அப்ப இந்த மாதிரி சில சம்பவங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை இதுல கொடுக்கிறாரு. நமக்கே கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்தது. இது சிறுநீரகம் கொண்டு அந்த ரத்தத்துல எண்ணெயை விட்டு பார்த்தோம்னா என்ன நடக்கும் சித்த மருத்துவமனையில, நம்மளுடைய மரணத்தை கூட அதுல அறிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இறப்புனா என்ன, மரணம்னா என்ன, இறப்பு வேற மரணம் வேற. அதையெல்லாம் நம்ம வாசிக்கிறப்ப, ஓ இந்த மாதிரி எல்லாம் இருக்கா, இறப்பு அப்படிங்கிறது என்ன, மரணம் அப்படிங்கிறது என்ன, எல்லாம் ஒண்ணுதானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளவு நாளா நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். ஆமா, மரணம் அப்படிங்கிறது ரணம், மிகப்பெரிய ரணம். அதாவது உடல்நலம் சரியில்லாம போய் கைகால் எல்லாம் போய், அதாவது ஒரு கொடுமையான ஒரு துன்பத்தை. இறப்பு அப்படிங்கிறது இயற்கையா வர்றது. நம்ம உடலை ஆரோக்கியமா வச்சிருந்து அதன் வழியா நம்மளுக்கு இறப்பு வரும் அப்படிங்கிறத கண்டிப்பா நம்மளால உணர முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இத சொல்லியிருக்காரு. இவரு நிறைய சித்தர்கள் பத்தி, ஒவ்வொரு சித்தரும் எந்தெந்த துறையில முன்னால இருந்தாங்க, அந்த சித்தர்கள் எந்த துறையில தேர்ச்சி பெற்று இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையெல்லாம் சொல்லியிருக்காங்க. உத்தமபாளையம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருக்கும் பொழுது ஒரு ஜமீன் பரம்பரை இருக்காங்க. அவங்க சித்த மருத்துவத்தையே நம்பிட்டு இருந்தவர். உடல்நிலை சரியில்லாத காலத்துக்கு அலோபதிக்கு போறப்ப அவர் அலோபதி பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாரு. சித்த மருத்துவத்தை அலோபதியில இருந்தவர் சித்த மருத்துவத்துக்கு போறாரு. இந்த மாதிரியான மாற்றங்களும் நடந்துகிட்டு தான் இருக்கு அப்படின்னு. செயற்கை முறையில இன்னைக்கு குழந்தை கருவூட்டல் நடந்துகிட்டு இருக்கு. அதுல எந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கறதையெல்லாம் தெளிவுபடுத்தியிருக்காரு இந்த நூல்ல. சித்த மருத்துவத்துக்கு குறிப்பிட்ட மருத்துவ முறைகள் எல்லாம் நம்ம வாசிக்கிறப்ப, அடியப்பா இவ்வளோ வகையான மருந்துகள் இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பெரும் ஆச்சரியத்துக்கு உள்ளாக்குது. நம்ம அதையெல்லாம் கவனிக்காம விட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இந்த ரசாயனம் கலப்பிடம் கொடுத்து அந்த மருத்துவத்துறை இன்னைக்கு எவ்வளவு தூரம் வளர்ந்துகிட்டு இருக்குங்கிற ஒரு விஷயம். முதல்ல எந்த மருத்துவமனை எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, இந்த அலோபதி எங்க போய் ஆரம்பிச்சு இந்த சித்தா யுனானி இதெல்லாம் ஏன் போச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டெத்ஸ்கோப்பு பிடிக்கிறது, நாடி பிடிக்கிறது பார்க்கறது ஒண்ணா, அந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப அழகா தெளிவுபடுத்தியிருக்காரு. ஒரு போற போக்குல எல்லாம் சொல்லல. அவங்க 2 பேரும் நிகழ்த்துற உரையாடல் வழியாகவே இந்த கதையை கொண்டுட்டு போயிருக்காங்க. அந்த மருத்துவர் இறக்கக்கூடிய நாள்ல இவரை கூட்டிட்டு போய் உட்கார வச்சு என் நாடி பாரு அப்படின்னு சொல்லி அந்த மருத்துவருக்கு அன்பு நாடியை சொல்லி கொடுக்கிறாரு அந்த சித்த வைத்தியர். இந்த மாதிரி இருந்தா இப்படி வரும், அந்த எண்ணெயை விட்டினா அந்த குதிரை யானை அப்படி வந்துச்சுன்னா ஆயில் குறைஞ்சு போயிடும், அந்த உருவம் தெரியும் அப்படிங்கிறாங்க, சிதறி அந்த உருவமா வரும் அந்த எண்ணெய் வழியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த நாடி பிடிச்சு பார்த்துட்டு மரணம் வருங்கிறாங்க. அவங்க இறுதி நாள் அந்த மருத்துவர் அன்பு தன்னுடைய இறப்புக்கு 2 நாளைக்கு முன்பு அந்த நகரமெல்லாம் சுற்றி ரொம்ப எனக்கு ஒரு ஆச்சரியம். நாம செத்துருவோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மருத்துவத்துல இருக்கக்கூடிய அவர் வாழ்ந்த ஊடு கம்பம் பகுதி, அவரு சாப்பிட ஆசைப்பட்ட இடங்கள், பார்த்த இடங்கள், மனசுக்கு நிறைவான இடங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இவருக்கு இந்த மருத்துவருக்கு செக் போட்டு கொடுக்குறாரு. நீ இதை வச்சுக்கோ ஐயா, 5 லட்சம் ரூபாய் செக்கு, இதெல்லாம் என்னோட உறவினர்கள் எல்லாம் எடுத்துட்டு போயிடுவாங்க, இதை நீ வச்சு ஆதுர சாலைன்னு ஒண்ணு ஆரம்பிச்சு நடத்தணும் அப்படின்னு சொல்றாரு. இவருக்கு அதுக்கப்புறம் தான் புரிய ஆரம்பிக்குது ஏன் இவர் இந்த மாதிரி அன்பு சொல்றாரு அப்படின்னு சொல்லி தெரிய ஆரம்பிக்குது. சார் நிஜமாவே சொல்றீங்களா, நீங்க இறப்பு அப்படிங்கிறங்கன்னு? இல்ல, நான் சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு. இதை வாசிக்கிறப்ப 2-3 நாளைக்கு முன்ன முகநூல்ல ஒரு இது வந்தது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேன்சர் பிரிவுல இருக்கக்கூடியவர் செத்து போயிருவன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஆட்டோ டிரைவரை கூட்டிட்டு அவர் வாழ்ந்த இடம், அவர் மனைவியோட முதல்ல சந்திச்ச இடம், சாப்பிட்ட இடம், இப்படி ஒவ்வொன்னா போய் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப நன்றிப்பா, நான் ரொம்ப சந்தோஷமா நீ இறப்பேன் அப்படிங்கிறப்ப, அதுக்கப்புறம் அந்த ஆட்டோ டிரைவர் அவருடைய மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு தினம் போய் அவருக்கு உதவி செஞ்சுட்டு வந்ததை எனக்கு இந்த இடத்துல நினைவுபடுத்துச்சு.
அப்போ இவரு தன்னுடைய இறப்ப உணர்ந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யறாரு, அமைதியா போய் படுத்து இப்படி ஒரு மரணத்தை இப்படி ஏத்துக்க முடியுதா, நம்மனால நம்ம செத்து போயிடுவோம் அப்படின்னாவே நமக்கு நடுக்கமா இருக்குமே. அவ்வளவு அழகா சொல்லியிருப்பாங்க. அத உணர்றப்ப நமக்கு அப்படியே கண்ணுல கடைசி ஆகிறப்ப எனக்கு தண்ணி வந்துருச்சு. அந்த மாதிரி ஒரு தன்னுடைய இறப்ப பதிவு பண்ணி இந்த இதுல புத்தகத்துல எழுதியிருக்காங்க. அவசியம் நீங்க வாசிச்சு பாருங்க. ஒரு முறையாவது இந்த புத்தகத்தை வாசிச்சு பாருங்க. அவங்களுடைய அந்த உரையாடல்கள் அவ்வளவு ஒரு ஈர்ப்பா இருக்கு. அவசியம் வாசிச்சு பார்க்க வேண்டிய இந்த புத்தகம். மொத்தம் பாத்தீங்கன்னா 376 பக்கங்கள். நம்ம லைப்ரரியில் தான் நான் எடுத்துட்டு வந்தேன். இப்பவே ஒரு திரு புக்கிங்க்கு வந்துட்டாங்க, எங்கிட்ட சொல்லிட்டாங்க எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. வாய்ப்பளித்த ஈரோடு வாசலுக்கு நன்றி, வணக்கம். சிறப்பு யசோதா, ரொம்ப ஆழ்ந்து வாசிச்சிருக்கிறது உரையில வெளிப்பட்டது. மகிழ்ச்சி, நன்றிப்பா. தாரணி தேவி வந்தாங்களா? அக்கா அவங்க வர முடியலன்னு சொல்லி மெசேஜ் பண்ணிருந்தாங்க. ஓகே ஓகேப்பா. கோதை, மகிழ்ச்சி, நன்றி, உங்களுடைய அறிமுக உரைக்கு நன்றி. வாசல்ல இந்த நூல் குறித்தான கலந்துரையாடல்கள், வேற ஏதாவது ஃபீட்பேக் சொல்றதுனா இருந்தாலும் நீங்க உரையாடலை தொடரலாம். ஆக்சுவலா இந்த அகம்புறம் அந்தப்புறம் நான் எக்ஸாக்டா அந்த புக்கோட ப்ரைஸை பார்த்தே தான் வாங்காம வரேன். முகிலனோடது ரொம்ப நல்லா இருக்கும்னு தெரியும். ஆனால் இது வரைக்கும் படிச்சதில்லை, பட் கேள்விப்பட்டிருக்கேன். பட் அந்த இதனாலேயே தான் விட்டுட்டு இருந்தேன். ஸோ அதனால ராதா மேம்கிட்ட பண்ணாங்க, புக் பண்ணி வச்சுட்டு அடுத்து கொடுங்க படிக்கிறேன்னு சொல்லிட்டு. அது நிஜமாவே ஒரு முக்கியமான விஷயம் தான். ஏன்னா நிறைய நாம நினைக்கிற மாதிரி இல்லை. எப்போ ஒரு தடவை வாசல உரையாடினப்போ கூட நம்ம சொல்லியிருந்தோம், மன்னர்கள் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம், அப்படிலாம் இல்லை, சுயநலம் மிக்கவங்க தான் முக்கவாசி இருந்திருக்காங்க அப்படின்னு. அதை தான் இதில் அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அடுத்து இந்த ஆதுர சாலை, இது இப்போ நீங்கள் சொல்லியிருந்தது ஆக்சுவலாக முதல்ல ஆதுர சாலைங்கிற சொல்ல நான் கேள்விப்பட்டதே உடையார்ல தான். மருத்துவமனைங்கிறது ஆஸ்பத்திரிங்கிறது பதிலாக இப்படி ஒரு சொல் தமிழ்ல அந்த காலத்துல இருந்திருக்கு அப்படிங்கிறது. ஸோ அதை ஒரு உமர் பாருக்கோடது நான் அக்கு இதுக்கு போனால் எப்பவுமே பார்ப்பேன். அவரோட இதில் நிறைய புக் இருக்கும். பட் இது வரைக்கும் அதை எடுத்து படிச்சதில்லை. பட் அது அவர் சிகிச்சை முறை தான் எழுதியிருப்பாருன்னு நினச்சேன். பட் நாவலும் இருக்காரு அப்படிங்கிறது இப்போதான் தெரிஞ்சது. கண்டிப்பாக அதையும் வாசிக்கிறேன். சிறப்பாக இருந்து 2 பேருடைய பகிர்வுமே. மேம் ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணலாமா? ரெக்கார்டிங் இருக்கவா? நன்றி வரைக்கும் இருக்கும். ஓகே. ஆக்சுவலி என்னன்னா, இந்த புத்தகத்தை பத்தி லைக் நேத்து நம்ம கொஞ்சம் மைத்துவோட அன்அவைலபிலிட்டியால நம்ம சேஞ்ச் பண்ணோம். அப்புறம் இன்னைக்கு நான் லாஸ்ட் ஸ்பீக்கர்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு சூழலால நான் ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கரா வந்தேன். லிட்டில் டிஸ்கம்ஃபர்ட் ஃபிசிக்கலாகவும். அதனால இந்த புத்தகத்தை பத்தி ஆக்சுவலி என்ன சொல்லணுமோ அந்த அளவுக்கு என்னால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. பட் கண்டிப்பா இன்னும் நிறைய நான் சொல்லணும்னு நினைச்சது கூட ஆக்சுவலாவே என்னால் கரெக்டாக சொல்ல முடியல. ஸோ சொல்லாத விஷயங்கள், நம்ம எதிர்பார்க்காத கோணங்கள், ஒருத்தரும் அவங்களுடைய ஒரு ஆடம்பரத்துக்காகவும் இல்லை அவங்களுடைய இச்சைகளுக்காகவும் எவ்வளோலாம் எதையெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ண வச்சிருக்காங்க பீப்புளை, எவ்வளோ செலவு பண்ணி ஒரு ரோடு போடுவாங்க. லைக் ரோடு போடுற ஒரு இது வரும், உடனே மக்கள்லாம் நினச்சிக்குவாங்க ஓகே ரோடு போடுறாங்க நாட்டில் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அது அந்த ராஜா தன்னுடைய உல்லாசத்துக்காக போகக்கூடிய அரண்மனைக்காக ரோடு போடுவாங்க. ரோடு போட்டு முடிச்சதுக்கப்புறம் பொதுமக்கள் யாரையுமே அதில் யூஸ் பண்ணலாம் விட மாட்டாங்க. இப்படி ஒரு மாதிரி நினைச்சா நிறைய இருக்கு அதுல. இப்ப எனக்கு டக்குன்னு ரீகால் பண்ணல. அப்படி ஒரு மாதிரி இப்படி மாடா இருப்பீங்க, இந்த மாதிரிலாம் நடந்துச்சா? ஆக்சுவலி அவங்க இந்திரா காந்தியோட பீரியட் வரைக்குமே அவர் எழுதியிருக்காரு. லைக் அங்க 1800 ஸ்டார்ட் பண்ணி இந்திரா காந்தி பீரியட் வரைக்குமே எழுதியிருக்காரு. நல்லா எழுதியிருக்காரு, கண்டிப்பா படிக்கலாம். இல்ல, அடுத்தது நான் புக் பண்ணிக்கிறேன். இங்கேயே அன்புக்கு அடுத்தது நான் புக் பண்ணிக்கிறேன். இல்ல, எனக்கு வரலாற்று வாசிக்கணும்னு ஆசை இருக்கு. இப்ப நம்ம கண் மருத்துவர் அவரை பார்த்த பன்னீர்செல்வம் சார் வந்திருந்தாரு.
இதுல கண் மருத்துவத்தை பத்தியும் சொல்லியிருப்பாரு. கண்ணாடி போடாம நீங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அதுல சொல்லியிருப்பாரு. அவரு ஏற்கனவே அந்த மருத்துவர் வந்து கண்ணாடி போட்டுட்டு இருக்காரு. அன்பு அவங்கள சந்திச்சதுக்கு அப்புறம் நீங்க கண்ணாடி போட வேண்டாம், இந்த மாதிரி அந்த எக்ஸசைஸ் பண்ணி இந்த டிவி பாக்குறது, இந்த செல்போன் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி இருந்தீங்கன்னா கண்ணாடி போட வேண்டியது இல்லைன்னு. இன்னொரு விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு எனக்குன்னா, அந்த சைவம் அசைவத்தை பத்தி சொன்னது எனக்கு ரொம்ப ஒரு சுவாரஸ்யமா இருந்துச்சு. ஏன்னா ஒரு சித்தால இருக்கிறவங்க சைவம் தான் சாப்பிடணும், அதுதான் உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா சார் வந்து அன்பு சார் வந்து சைவம் வந்து விரும்பல, அவர் அசைவத்தை தான் விரும்பி எடுத்துக்குவாராமா. சைவம் அசைவம்ங்கிறது அவங்கவங்க மனம் சார்ந்த விஷயங்கள் தான். நம்ம ஹிட்லர் நினைச்சிட்டு இருக்கிறீங்க இல்லைங்களா, ரொம்ப கொடூரமானவர் அப்படின்னு சொல்லி அவரு ரொம்ப சைவ பிரியராமா. இதே நம்ம மதர் தெரசா அசைவ பிரியங்களாமா. அப்ப இதுக்கும் அந்த குணத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடைக்காது, அவங்கவங்க மனசு சார்ந்த விஷயம்தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப இதுல எனக்கு போனது இந்த புலால் மறுத்தல். திருக்குறள் இதுக்கு போனீங்கன்னா புலால் மறுத்தலை பத்தி நம்ம பேசுவோம். திருக்குறள்ல படிச்சுட்டு இந்த புலால் மறுக்கிறது, அது உண்றது கூடுமா கூடாதா அப்படிங்கிற ஒரு கருத்தாக்கம் இல்லாம நம்ம அதை முடிக்கவே மாட்டோம். அதெல்லாம் எனக்கு இதுல நினைவூட்டுதான் இருந்துச்சு. நிறைய விஷயங்கள். இன்னொரு இது கூட சொல்லியிருக்காரு, ஒரு புரட்சி நடந்தது, அது வரலாற்று புரட்சி ஒண்ணு நடந்தது, அது பெண்களும் அந்த ஊர் மக்கள் எல்லாம் வச்சு எரிச்சது. அந்த அது புரட்சி ஞாபகம் வரல. அதாவது ஒரு குடிசுக்குள்ள வச்சு அத்தனை பேர்ச்சி வச்சு தீ வச்சு எரிச்சிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு சம்பவங்களை எல்லாம் நிறைய சொல்லியிருக்காரு. கண்டிப்பா வாசிக்கலாம். வேற யாராவது ஏதாவது பேசுறீங்களாப்பா, கேக்குறீங்களாப்பா? இல்ல, இந்த அகம்புறம் அந்தப்புறம் இந்த புத்தகம் வந்து நான் அது தேடி பிடிச்சு வாங்கினேன். ஏதோ ஒரு என்னுடைய ஒரு பொன்னிக்காக வாங்கினதுன்னு நினைக்கிறேன். அந்த டைம்ல என்ன எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக. ஆனா முக்கியமா வந்து அந்த புத்தகம் ஏன் படிக்கணும் அப்படின்னா, நம்மளை வந்து அரசர்கள் அப்படின்னாலே வந்து ஒரு ஹீரோக்கள். அவங்க வந்து நம்மளை வந்து காப்பாற்ற வந்தவங்க. இன்க்ளூடிங் இப்ப இந்த ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், இவங்களெல்லாம் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு ரஜினி கமல் ரேஞ்சுக்கு நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். ஆனா அந்த அரசர்கள் வாழ்ந்த காலத்துல நிஜமாவே என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, நம்மளுடைய இப்ப வந்து ஒரு வேளாண்மை செய்யக்கூடிய இந்த மாதிரியானவங்களுக்கெல்லாம் வந்து அந்த அரசவையில இடமே கிடையாது. நீங்க அவங்க அந்த ராஜா ஏன் வந்து கோயில் கட்டுறாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ராஜா கோயில் கட்டுறது வந்து அவருடைய அரசு, அதாவது கோயில்கள் எல்லாமே வந்து ராஜாக்களுடைய பவர் சென்டர்ஸ். அந்த கோயிலுக்கு வந்து நீங்க ஒரு சிலை வச்சு அதுக்கு வந்து பூஜை பண்ணிட்டே இருக்கும்போது அந்த ராஜாவுக்கு பவர் அதிகமாயிட்டே போகுமா. அப்போ அந்த ராஜாக்கள் கோயில் கட்டினதெல்லாம் மக்களுக்கு கிடையாது, அவங்க தனக்காக கட்டிக்கிட்டதுதான். அதுல இருக்கக்கூடிய ஆகம விதிகள் எல்லாமே இந்த படி பண்ணுனா ராஜா நல்லா இருப்பாரு, மக்கள் நல்லா இருப்பாருன்னா அவங்க வந்து பண்ணல. அதே மாதிரி நீங்க ராஜாவை எதிர்த்து பேசுனீங்கன்னா உடனே தலையை வெட்டிடுவாங்க. இன்னைக்கு நிறைய பேர் வந்து மன்னராட்சி திரும்பணும், கம்யூனிஸ்ட் இது வேணும், அது வேணும், சர்வாதிகாரம் வரணும் அப்படின்னு பேசுறவங்க எல்லாம் சர்வாதிகாரத்துல ஒரு நாள் கூட இல்லாத ஆட்கள் தான். அப்படி ஒரு சர்வாதிகாரம் அப்படிங்கிறத ஒரு இடத்துல குவிக்கும் போது அவங்க அதை எப்படியெல்லாம் பயன்படுத்துவாங்க, எந்த மாதிரி. அப்புறம் பிரிட்டிஷ் வந்ததுக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு வேற சம்பளம் எல்லாம் கொடுத்து அவங்கள உங்க இஷ்டத்துக்கு நீங்க என்ன வேணா பண்ணீங்க, இங்க வேலையை நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லி விட்டதுக்கு அப்புறம் அவங்க வெளிநாட்டுல போய் எந்த மாதிரி எல்லாம் கூத்தடிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, சுதந்திரம் கிடைச்சது நமக்கு பிரிட்டிஷ் கிட்ட இருந்து கிடையாது. இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் மக்கள் கிட்ட இருந்து சுரண்டி பொழைச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து சேர்ந்துதான் இந்த சுதந்திரம் கிடைச்சிருக்கு. இந்த சுதந்திரம் எவ்வளவு முக்கியமானது, நம்ம எந்த அளவுக்கு வந்து அதை மதிக்கணும் அப்படிங்கிறதும் வந்து இந்த புத்தகங்களை படிக்கும்போது தான் நமக்கு தெரியும். சும்மா ராஜாக்கள் பிரிட்டிஷ்காரர்கள் இருந்து காந்தி நேரும் சண்டை போட்டு சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டாங்கன்னு ஸ்கூல்ல சொல்றது மூலமா நம்ம வந்து நம்மளோட இளைய தலைமுறைக்கு எதுவுமே கடத்துறது கிடையாது. அடுத்ததான் இந்த புத்தகத்துடைய அளவு விலைங்கிறது வந்து கொஞ்சம் அதிகம்தான். ஆனா வந்து இந்த நேரத்துலதான் வந்து நூலகங்களுடைய தேவை வந்து நமக்கு புரியும். இந்த புத்தகம் வந்து ஒரு நூலகத்துல வாங்கி வச்சிருந்தாங்கன்னா எல்லாரும் எடுத்து படிப்பாங்க. ஆனா இன்னைக்கு நூலகத்துல எந்த மாதிரி புத்தகங்கள் வாங்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரே புத்தகம் வேற வேற பேர்ல போட்டு அந்த மாதிரி பயங்கரமான வர்ற புத்தகங்கள்லாம் எத்தனை பேர் போய் எடுக்கிறாங்க அப்படின்னு தெரியாத லெவல்ல தான் இருக்கு. இந்த மாதிரி விலை அதிகமான புத்தகங்கள் அவங்க வாங்கி வச்சாங்கன்னா நிறைய பேர் படிப்பாங்க. இப்ப நான் ஒருத்தன் வாங்கினது இத்தனை பேருக்கு பயன்படுது அப்படிங்கும்போது நூலகங்கள்ல இன்னுமே பயன்படும் அப்படின்னு தோணுச்சு இந்த உரையாடலை பார்க்கும்போது. அவ்வளவுதான், அதான் நான் பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன்.
சிறப்புங்க சார். நீங்க எப்படி வந்து அந்த காலத்துல அந்த ராஜாக்கள் வந்து பண்ணாங்களோ, இந்த இடத்துல பேசலாமா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா இன்னைக்கு அரசியல்வாதிகள் அதாவது 247 அடி உயரத்துல நான் சிலை வைக்கிறேன்னு சொல்லி அங்கங்க கொண்டுட்டு போய் சிலைகளை வந்து நிறுவிட்டு இருக்காங்க. இது எதுக்காக நடக்குது அப்படிங்கறத இப்ப இதோட வந்து எனக்கு கனெக்ட் பண்ண தோண ஆரம்பிக்குது. இல்ல அது நீங்க கம்பேரே பண்ண முடியாது. ஏன்னா இன்னைக்கு வந்து சரி அப்படி சிலை வைக்கிற ஒரு அரசியல்வாதி 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு எலெக்ஷன் வரும்போது நீங்க டோட்டலா கொண்டு போய் வீட்டுல உட்கார வச்சிட முடியும். அந்த காலத்துல அந்த ராஜாவை வந்து நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த ராஜா சாகுற வரைக்கும் அவர் தான் ராஜா. அவர் செத்துட்டா அவர் பையன் ராஜா. அது வந்து உங்களால மாத்தவே முடியாது. அப்படி ஒரு காலகட்டத்துல நம்ம இல்லைங்கிற நினைச்சு நம்ம வந்து சந்தோஷப்படுறோம். ஏன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால ஆட்சி பண்ணிட்டு இருந்த ஒருத்தரை வந்து சுத்தமா கொண்டு போய் வீட்டுல உட்கார வைக்கக்கூடிய ஒரு பவர் இன்னைக்கு இருக்கு அப்படிங்கிறத நம்ம யாருமே ரியலைஸே பண்றது கிடையாது. ஆனா அது அந்த பவர் நம்ம கிட்ட இருந்து எடுத்துட்டு இவர் தான் உங்களுக்கு வந்து இப்ப சைனால இருக்கிற மாதிரி இவர் தான் உங்களுக்கு பிரசிடென்ட் கடைசி வரைக்கும், அவர் என்ன பண்ணாலும் என்ன பைத்தியக்காரன் பண்ணாலும் அவர் தான் பிரசிடென்ட் அப்படின்னு இருந்தாதான் நமக்கு இதனுடைய பவர் என்னன்னு நமக்கு தெரியும். அதனாலதான் அந்த மன்னராட்சி காலங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருண்ட காலம் அப்படின்லாம் சொல்லணும். அந்த ராஜா நல்லவரா இருந்துட்டா கொஞ்சம் லக்கு உங்களுக்கு. இல்லைன்னா அவ்வளவுதான், அவங்க என்ன ஆட்டம் போட்டாலும் நீங்க பாட்டுக்கு இருக்க வேண்டியதுதான். ஆக்சுவலி என்னன்னா அந்த புக்ல சம்டைம்ஸ் பிரிட்டிஷ்காரங்க கூட கொஞ்சம் மனசாட்சியோட தான் இருந்திருக்காங்க. இவங்க பண்ற அட்டகாசம், இந்த சமஸ்தான ராஜாக்கள் பண்ற இது மக்களை கஷ்டப்படுத்துற பார்த்து அவங்க சில ராஜாவை எல்லாம் வந்து லிட்டரலி சஸ்பெண்ட் பண்ணி வெளியில அனுப்புறது, அவங்கள பதவி நீக்கம் செய்யறது, அந்த மாதிரி கூட பிரிட்டிஷர்களும் இன்னும் கொஞ்சம் கருணையா நடந்திருக்காங்க அப்படிங்கிற வெளிப்பாடு இருக்கும் அந்த புத்தகத்துல. அதான் அந்த பிரிட்டிஷ் ஆபீசர்ஸ் சில பேர் படிச்சுட்டு வந்தவங்க இதெல்லாம் பார்த்து என்ன இப்படி காட்டு மிராண்டித்தனமா இருக்கு அப்படின்னு நினைச்சாலுமே அதுதான் சொல்றேன், எல்லாமே ஃபேஸ் வேல்யூல எடுத்துக்க முடியாது. பிரிட்டிஷ் தங்களுக்கு சுயநலமா என்ன வேணுமோ பண்ணிக்கிட்டாங்க. இந்த ராஜாக்கள் தங்களுக்கு சுயநலமா நடந்து என்ன வேணுமோ அதை பண்ணிக்கிட்டாங்க. மக்கள் கையில பவர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து நமக்கு என்ன வேணும்னு பார்த்து பண்ணிக்கணும். இல்லைன்னா இன்னொரு சர்வாதிகாரி கையில வந்து இது போயிடும் அப்படிங்கிற மாதிரிதான் இதை பார்க்கணும். ஏன்னா இப்ப பிரிட்டிஷ் வந்து அவங்களுக்கு நிறைய என்ன வேணுங்கிறத பண்ணிக்கிறாங்கங்கிற வரைக்கும் பிரச்சனை இல்ல அட்லி. பட் அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத பண்றதுக்கு எத்தனை பேரை துன்புறுத்துறாங்க, எவ்வளவு விஷயத்த வந்து எளிதா எடுத்துக்கிறாங்க, எத்தனை பேர்த்தோட துன்பத்தை எளிதா எடுத்துக்கிறாங்க, எத்தனை விஷயத்த வந்து வீணாக்குறாங்க. அப்படி அவங்க அவங்க பண்ணிக்கிறாங்க. as far as that doesn't harm somebody, that is okay. பட் ஒரு ராஜாவா இருந்து ஆட்சி பொறுப்புல இருக்கவங்க மத்தவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு தூரம் இது படுத்துறோங்கிற சென்ஸ் இல்லாம இருக்கும்போது தான் நம்மளுக்கு கோவம் வருது. ஆமா ஆமா. இல்ல இல்ல அவங்க அவங்க ராஜாவா இருக்கிறவங்க இப்படி எல்லாம் நடந்துக்கணும் அப்படின்னு எழுதி வச்சிருந்தாங்க. ஒரு காலகட்டத்துல அதை வந்து எழுதி வச்சிருந்தாங்க. அது வந்து பின்னால எல்லாம் பிரேக் ஆயிடுச்சு. யாரும் அதை ஃபாலோ எல்லாம் பண்ணல. உம் அதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷ் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்க ராஜாக்களை வந்து வெறும் ஃபிகர் ஹெட்ஸ் டம்மியா தான் வச்சிருந்தாங்க. இவங்க அப்படி இருந்ததுனால அவங்க அதை யூஸ் ஆமா பண்ணிட்டாங்க. ஈஸியா டம்மி ஆக்கிட்டாங்க அவங்கள. ஏன்னா அவங்களால எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற அண்ட் மாதிரி. அப்புறம் இந்த கதை பிரகாரம் பார்க்கும்போது நம்ம மக்களுமே வலியமா போய் பிரிட்டிஷர்ஸ் கிட்ட அவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக அவங்க கிட்ட இருந்த அந்த ட்ரிங்கிங் ஹேபிட் மத்த எல்லா நான்சென்ஸ்க்காகவும் நம்மளும் வலிய போய் நிறைய அடிமையா இருக்கிற மாதிரி தானே இருக்கு. ஆமா ஆமா. ஒரு இது இருக்கும். ஒரு பையன் வந்து அவங்க அப்பா இருந்து ஐ திங்க் ஹி ஷுட் பி 12 year old என்னவோ. அந்த பையன் வந்துட்டு ஆட்சிக்கு தூக்கி உட்கார வச்சிருவாங்க. அவனுக்குலாம் என்ன நடக்குதுன்னே தெரியாது. பட் வளர்ந்ததுக்கு அப்புறம் வெளிநாடு போறது, அங்க இருக்கக்கூடிய கல்ச்சர் அடாப்ட் பண்றது, ஸோ அங்க ஒரு விதமான சஃபஸ்டிகேஷன் என்ஜாய் பண்ணி பழகிட்டதுனால இங்க வந்து அதுக்கு மட்டுமே கவனம் செலுத்துற மாதிரியான, அது என்ன சமஸ்தானம்னு எனக்கு மறந்துருச்சு, அதுல மட்டுமே கவனம் செலுத்தக்கூடியதான ஒரு, அது வந்து ஒரு 10 வயசு பையனுக்கு ஆட்சியை கொடுக்கலாமா வேண்டாமாங்கிற ஒரு பகுத்தறிவு கூட இல்லாம இருந்திருக்காங்களா? இல்ல இல்ல அதுதான் அது அந்த மன்னராட்சி காலத்துல இருந்தது வந்து நீங்க 2 வயசு குழந்தையா இருந்தாலும் அவங்க அதுதான் ஆட்சி பண்ண முடியும். ஏன்னா வேற இட்ஸ் ரிட்டன் ரூல். ராஜாவுடைய பிளட் தான் வந்து ஆட்சி பண்ணணும் அப்படிங்கிறது. அதுலயே வந்து ஒரு 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 காதலுக்காக வந்து தன்னுடைய ஆட்சியவே துறந்த ஒரு ராஜா கூட அதுல இருப்பாரு. ஆமா ஆமா. அந்த ஒருத்தர் மாதிரி 18 பொண்ணுங்களை கூட்டிட்டு வந்து அந்த நீச்சல் குளத்துல நிக்க வச்சு அட்டூழியம் பண்ணிட்டு இருப்பா. அதெல்லாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல கூட அது கற்பனை பண்ணி பார்க்க முடியாம ஒரு டிஸ்கஸ்டிங்கான விஷயம் மாதிரி இருக்குது அது. கண்டிப்பா படிக்கலாம். இங்க இருக்கிற எல்லாருமே இந்த புக் ஒரு ரொட்டேஷன்ல படிச்சிருங்க.
கண்டிப்பா படிச்சிடலாம்ப்பா. அதான் இன்னைக்கு ஜாயின் பண்ணவங்களுக்கு மட்டும் கொடுங்க, ஜாயின் பண்ணாதான் உங்களுக்கு கொடுக்காது. ஆமா, நான் கரெக்ட் தான். கரெக்ட். அப்ப அன்பஜிக்கு ஃபர்ஸ்ட், அடுத்தது யசோகா. யசோதா செகண்ட் சொல்லிட்டேன். நானே இன்னொரு ஒரு 20 பக்கம் இருக்கு. ஓகேடா. ஆக்சுவலா இத படிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து படிச்சு இத ப்ராப்பரா ரெவ்யூ பண்ணி ஒரு இதை வந்து டீச்சர்ஸ்க்காக பண்ணணும்னு நினைச்சேன். நீங்க போய் ஒரு ஹிஸ்டரி டீச் பண்ணும்போது ஜஸ்ட் லைக் தட் ஹிஸ்டரி உள்ள தூக்கிட்டு போகாதீங்க. இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலா விஷயங்கள், ஏன்னா ரெஃபரன்ஸ்ன்னு எடுக்கும்போது டீச்சர்ஸ்மே போனீங்கன்னா, இப்ப பாபர் பத்தி ஒரு ரெஃபரன்ஸ் எடுக்கிறாங்க, அசோகர் மரம் நட்டாரு, கொலை வெட்டினாருன்ட்டு ஒரு ரெஃபரன்ஸ் எடுக்கிறது வந்து ஒரு பியாண்ட் போய் எடுக்கிறது இல்லை. ஸோ பயங்கரமா வேற மாதிரி சித்தரிக்கிறோம். நான் இவ்வளவு கொடூரமானதை கொண்டு போய் குழந்தைங்கிட்ட சேர்த்த முடியாது. பட் புக்ல இருக்கிறது மட்டும் ஹிஸ்டரி கிடையாது, யூ ஹாவ் டு நோ பியாண்ட் தட் அப்படிங்கிற பார்வையில இது ஒரு பெரிய விஷயமா எழுதணும், எடுத்துட்டு போகணும்னு நினைச்சிருந்தேன். பட் இன்னொரு 20 pages இருக்கு. I think we can give a detailed review of the book once after completing. வணக்கம். ஒன்னே ஒன்று சொல்லலாமா சார்? வாங்க வாங்க. வேற ஒன்றும் இல்லை. யசோதா சொன்னதுனால சித்த மருத்துவத்தின் சிறப்பை சொன்னீங்க, அலோபதியின் அயோக்கியத்தனத்தையும் சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம். ஆனால் நிறைய மிஸ்கன்செப்ஷன், நிறைய மிஸ் இன்ஃபர்மேஷனும் இந்த புக்கில் நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் ஃபுல்லாக புக்கை படிக்கலை. ரெண்டையுமே சீர்தூக்கி பார்க்கணும். எல்லாமே ஒரு இதில் சிறப்புங்க. ஏன்னா நிறைய என் ஸ்டேஜில் போய் சித்த மருத்துவத்தை எடுத்து அதில் எல்லாம் பண்ணுறேன்னு சொல்லி நிறைய தொந்தரவானவங்களையும் நேரில் பார்த்துருக்கேன். இதே மாதிரி கண் மருத்துவத்தை சொல்லி இந்த எக்ஸசைஸ் பண்ணால், இது பண்ணால் கண்ணாடி எடுத்துடலாம், எல்லாமே சரியாகும்னு சொல்கிறதும் தப்பு. ஏன்னா ஆதாரபூர்வமாக எதுவுமே இல்லை. என்கிட்டலாம் பேஷண்ட்ஸ் கேட்பாங்க, நீங்கள் தாராளமாக போய் பண்ணிட்டு வாங்க, முடிச்சுட்டு வந்தோன்னு சொல்லுங்கள், நிறைய பேஷண்ட் யூஸ் ஆகும். ஆனால் ஒருத்தர் கூட திரும்பி அந்த மாதிரி வந்ததில்லை. அதனால் கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்க. அதே மாதிரி எல்லா லேபுமே பணத்துக்காக பண்ணி இது பண்ணுற மாதிரி சித்தரிக்கிறது தப்பு. எல்லாத்துலேயும் ஒரு இது இருக்கும், ஆனால் அது இல்லாமல் செய்கிறவங்களும் இருக்காங்க. அது உண்மையாக நான் கண்கூடா பார்த்துருக்கேன். அதையும் இருக்கணும். சில லிமிட்டேஷன்ஸ் சித்த மருத்துவத்துக்கு உண்டு, அதே மாதிரி சில எக்ஸசஸ் அலோபதியில் உண்டு. ரெண்டையுமே சமமாக பாவிக்கிற பக்குவம் நமக்கு வரணும். அது நிறைய இந்த இது ஒரு ஐ கேன் ஈவன் சே தட் ஒரு ஃபேஷனாக போயிடுச்சு. ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுறது தான் கரெக்டுங்கிற மாதிரி ஒரு இதை எடுத்துக்கிட்டு ரொம்ப ஆணித்தரமாக போகிறதுமே, ரெண்டுத்துலேயும் இருக்கிறத பார்த்துட்டு கரெக்டான ஜட்ஜ்மெண்ட் போகிறது பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த புக்கை நான் படிக்கணும், படிச்சுட்டு ஐ எம் ஏபிள் டு கம் பேக் அகைன். தேங்க்யூ. கண்டிப்பாங்க சார். ஏன்னா சித்த மருத்துவத்துக்கும் நாங்க போனோம். அதாவது குழந்தை பிறக்கல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போனோம். ஆனா எங்களுக்கு கடைசியா கை கொடுக்குறப்ப பொண்ணுக்கு போனப்ப அலோபதி தான் நாங்க போய் நாடுறோம். ஏன்னா அந்த சித்த மருத்துவத்திலயும் இப்ப என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியுது. ஆனா புத்தகத்துல அவர் இந்த மாதிரியான விஷயங்களை தெளிவுபடுத்தியிருக்காரு. சித்த மருத்துவத்தை பத்தின ஒரு இதை அவர் தெளிவுபடுத்தியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம சடாரண நல்லாகணும் அப்படிங்கிறப்ப கண்டிப்பா நமக்கு அலோபதி தான் அந்த இடத்துல உங்களுக்கு சரியா வருது. சித்த மருத்துவம் ரொம்ப லேட் ஆகுதுங்க. அதுலயும் இன்னைக்கு வரக்கூடிய சித்த மருத்துவங்கள் முறையான சித்த மருத்துவமா அப்படிங்கிறத சொல்ல முடியலன்னு ஒரு சிலர் கால்குலேஷன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க சொன்ன மாதிரி உண்மை. நான் அலோபதி இருந்து என்னோட ஸ்பெஷாலிட்டி இருந்தா என்னோட லிமிடேஷன்ஸ் தெரிஞ்சு இந்த இதுக்கு இந்த ஃபீல்டுல இதுதான் அப்படிங்கிறத சொல்லி இதுக்கு மேல நான் ஆல்டர்னேட் மெடிசன் போறது பெட்டர். அந்த ஆல்டர்னேட் மெடிசன்ல ஆத்தென்டிக்கா ப்ராக்டிஸ் பண்றவங்ககிட்ட போங்கன்னு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா அதே மாதிரி அந்த இதுல பண்றவங்களுக்கு ஒரு ஐ கேன் ஈவன் சே ஒரு காம்ப்ளெக்ஸா என்னமோ இல்லை, அவங்க அதை பியூரா ப்ராக்டிஸ் பண்ற ஆட்கள் ரொம்ப கம்மியா இருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு என்னோட சீனியர்ஸு ஒரு நல்ல சர்ஜன்ஸ், தே டேக்கன் அப் ஆயுர்வேதா சித்தா, தே ப்ராக்டிஸ் வெரி வெல் பிகாஸ் தே நோ போத் சைட் ஆஃப் மெடிசின். அதனால இதில் இருக்கிறதும் அதில் இருக்கிறது வச்சு அந்த லெவலில் கொண்டு போகிறதும் அதெல்லாம் ஸ்லோவாக நிறைய நீங்கள் சொல்கிற மாதிரி வாதம் பிதம் கபம் மாதிரி நிறைய ஃபுட் ரிலேட்டட் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் உண்டு. அதை யாரும் ஃபாலோ பண்ணுறதில்ல. அதுதான் அதோட இது. இட் டேக்ஸ் டைம். அதான் அந்த நாடி வைத்தியத்தில் நிறைய இட் ஹஸ் ப்ரூவ்ட். நீங்கள் யுவர் டாக்டர் இப்போ யூஎஸ்ல செட்டில் ஆகிட்ட அவர் எண்டோக்ரைனாலஜிஸ்ட், ஒரு அந்த ஆர்ட் ஆஃப் மெடிசின் அவர் ஒரு புக்கை எழுதியிருப்பார். அதில் நம்மளோட ஆயுர்வேதிக் அந்த இதில் நாடியை பிடிச்சி பார்த்து ஒரு யூஎஸ்ல நெஃப்ராலஜிஸ்ட் மற்ற கண்டுபிடிக்க முடியாத அவர் செஞ்சுருக்காரு. அதெல்லாம் இட் ஹஸ் ப்ரூவ்ட்.
ரிவர்சிங் ஹார்ட் டிசீஸ்னு ஒருத்தர் புக் எழுதியிருக்காரு. அதில் யோகா மற்றதெல்லாம் பண்ணி கார்டியக் கண்டிஷன் இருக்கிற அடப்பெல்லாம் எடுத்திருக்கிறதும் இட் ஹஸ் மெடிக்கலி ப்ரூவ். ஸோ அது இல்லைன்னு நான் சொல்ல வரல. ரெண்டையும் ப்ராக்டிஸ் பண்றவங்களோட ஹானஸ்டி தான் இம்பார்ட்டன்ட். சிறப்புங்க. இட் வாஸ் ரியலி நைஸ். இன்னைக்கு நிறைய உங்க ஸ்பீச் கேட்டது, புக்ஸ் தேங்க்ஸ் அ லாட். ரொம்ப நாளா வரணும் பார்த்து இன்னைக்கு என்னால ஜாயின் பண்ண முடிஞ்சுச்சு. கிரேட். நீங்க மருத்துவர் இல்ல, அதனால உள்ள அப்படியே அழைச்சிருச்சு பாருங்க. சிறப்பு. வந்து நான் இதை எதிர்பார்க்கல. ஜனம் வந்து சாட்டர்டே வந்து புக்கில் இதுல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சேன். இன்னைக்கு வந்து என்னால I was able to do that. Both of you spoke very well. It was nice. Thanks a lot. Yeah. மகிழ்ச்சி. நன்றி. நன்றி உரைக்கு போயிடலாமாப்பா? நன்றி உரை சொல் நிகழ்த்திட முனைவர் அன்புமணி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உண்மையிலேயே இன்னைக்கு வந்து புத்தகம் பேசலாம் நிகழ்வு 11ஆம் நிகழ்வு ரொம்ப சிறப்பான நிகழ்வு அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. யூஸ்வல் நம்ம பொதுவாகவே வந்து 11 அப்படிங்கிற நம்பரை வந்து சிறப்பாக சொல்லுவோம். எல்லா இடத்துலையும் முதல்ல அந்த காலத்தில் 11 தான் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி 1+1 அந்த இது வந்து ரொம்ப 2 பேர் தான் இன்னைக்கு பேசினாங்கனாலும் ரொம்ப ஒரு அடர்த்தியான ஒரு உரையாடலாக இருந்தது, சிறப்பாக இருந்தது. ஒரு உண்மையான வரலாறு வந்து தெரிஞ்சுக்கணும். அகம்புறம் அந்தப்புறம் முகிலன் அவர்களுடைய அந்த வரலாற்று புதினம் அவ்வளோ 1000 பக்கங்களுக்கு மேல் உள்ள அந்த புத்தகங்களை பற்றி அவங்க படிச்சுட்டு சொல்லும் போது நம்ம வரலாறு வந்து நம்ம கல்வி கூடங்களில் நம்ம வந்து பயின்றதோ இல்லை இப்போ வந்து பிள்ளைங்கள் பயின்று கொண்டிருக்கிறதோ சரி, உண்மையான வரலாறுல அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி வரலாறு தெரிவு செய்யப்படுகிறது தான். ஏன்னா இப்போ கூட நம்ம என்சிஆர்டி சிலபஸில் நீதித்துறையை கேள்வி கேட்டது கூட தப்புன்னு சொல்லி புத்தகங்களை நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். அப்போ உண்மையான வரலாறு நம்ம படிக்கணும்னா புத்தகங்கள் படிக்கணும். அதுல எவ்வளவு பேர் வந்து ரொம்ப நல்லா ஆய்வு செஞ்சு எழுதியிருக்காங்க. அந்த புத்தகங்களை படிக்கும்போது நமக்கு உண்மையான நிலைமை தெரியும் அப்படிங்கிறது அவங்க ரொம்ப தெளிவா ராதா அவர்கள் சொன்னாங்க. ராஜாக்கள் ராணிகள் என்னெல்லாம் அந்த அந்தப்புறம் அகம்புறம் அந்தப்புறம் நம்முடைய அகநானூறு புறநானூறு மாதிரி அகம்புறம் எப்படி இருக்கிறது, அந்த புறத்தில் உள்ளவங்களுடைய நிலைமை. அதுவும் அந்த சதினா நாம இது வரைக்கும் தெரிஞ்சிட்டு இருந்தது வந்து எப்படின்னா ஒரு கணவர் இருந்துட்டா மனைவியை வந்து உடன்கட்டையார் சொல்லுவாங்க, அதுதான் ராஜாராம் மோகன் ராய் தடுத்து நிறுத்தினாரு அப்படின்னு. ஆனால் அதே மாதிரி இப்போ எகிப்துல எல்லாம் பிரமிட்ல எல்லாம் நம்ம பார்த்தப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க திரும்ப வந்தாலும் வந்துருவாங்கக்கா, அவங்களுடைய நகைகள் அவங்களுடைய இதெல்லாம் தூக்கி உள்ள வச்சிருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நம்முடைய இங்க தொல்லியல் ஆய்வுல கூட அந்த மாதிரி இந்தியாலையும் இருக்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனால் இது ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. யாரெல்லாம் அந்த ராஜாவுக்கு வந்து செஞ்சிருக்காங்களோ, சேடிமார்கள் இவங்க எல்லாருமே அந்த புறத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் அந்த சதியில ஏற்றிருக்காங்க. ஏன்னா ராஜாவுக்கு வந்து அங்கேயும் போய் அவருக்கு எல்லாம் பணிவிட செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்பவே கொடூரமான விஷயங்கள் தான். இப்போ நம்முடைய ஆண்டவர்கள் எவ்வளோ கொடுங்கோலர்களாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறத சொன்னாங்க. இந்த எக்ஸ்சேஞ்ச் மேலா பற்றியும் சொன்னாங்க. இது மாதிரி மிக சிறப்பாக அவர் தன்னுடைய புத்தகத்தை பற்றி முன்வைத்தார். அதே போல் அடுத்தது யசோதா பலட்சுமி அவங்க அதிரசாலை ரொம்ப அழகான ஒரு தமிழ் சொல்லது. அதில் உமர் பரூக் அக்குஹிலர் எழுதியிருக்காரு. ஆனால் அது சித்தா மருத்துவத்தை பற்றி சொல்லியிருக்காரு. எப்படி அலோபதியில் தீமைகள் இருக்குது அப்படிங்கிறது ஒரு நாவல் மூலமாக ஒரு அன்புங்கிற ஒரு மருத்துவரும் அந்த ஆசிரியருக்கும் இடையேயான ஒரு நட்பு, அதோட புரிதல் எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்லும்போது ஈவன் அந்த கம்பம் சைடில் இருக்கக்கூடிய கல்லூரிகள், அங்கே இருக்கக்கூடிய அந்த உணவு, இது மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக நாம் எல்லாருமே ஒரு நம்பிக்கை இல்லாமல் போகிறது என்னென்னா, இப்போ அவங்க சொன்ன மாதிரி ஒரு ரத்தம் மாதிரி ஒன்றே எல்லாத்துக்கும் பயன்படுத்தும் போது ஏன் வந்து எல்லாத்துக்கும் பணம் வாங்குறாங்கன்னு. அதே மாதிரி அவங்க சொன்னாங்க, அந்த அந்த ரத்த மாதிரிக்குன்னு ஒரு நேரம் இருக்குது. அந்த நேரம் அந்த பரிசோதனை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதுக்கான அடுத்த இதுக்கு போகணும். ஆனால் அந்த பரிசோதனையில் முடிவு தெரியறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து அறுவை சிகிச்சைக்கு போனது, அதில் தான் அவர் மனம் மாறினாருங்கிறதெல்லாம். ஸோ நம்முடைய கண் மருத்துவரும் சொன்ன மாதிரி எங்கேயோ கண்டிப்பாக ஒரு 10% நடக்குது. அதையே நம்ம முழுக்க முழுக்க இல்லை 10% 25% நடந்துட்டு இருக்கும். ஆனால் நமக்கு அதுதான் முழுக்க முழுக்க இருக்கிறதா நம்ம வந்து நினச்சிக்கிறோம் அப்படிங்கிறது தவறு தான். எல்லா மருத்துவத்தையும் சீர்தூக்கி பார்த்து எந்த மருத்துவர் சிறப்பாக இருக்கும், மருத்துவம் சிறப்பாக இருக்கோ, எந்த மருத்துவர் சிறப்பாக இருக்கிறாரோ, எந்த மருத்துவமனை சிறப்பாக செயல்படுதோ அதுக்கு நம்ம போகணும் அப்படிங்கிற ஒரு கருத்து தான் ரொம்ப அழகாக எல்லாரும் முன் வச்சாங்க. அதில் ரொம்ப அழகாக அசுதா பள்ளின்னு சொல்லும் போது இந்த நாடி பிடித்தலை பற்றிலாம் சொன்னாங்க. ஆனால் முக்கியமாக இறக்கும் தருவாயில கூட அவர் வந்து எவ்வளோ உண்மையாக அந்த வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இவர்கிட்ட செக்கு கொடுத்து ஒரு ஆதரவு ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு போனாரு. அந்த புத்தகத்துக்கான தலைப்புக்கான ஒரு நியாயத்தை சேர்ந்துட்டு அந்த போயிருக்காரு அப்படிங்கிறத சொன்னாங்க. ஸோ இந்த 2 புத்தகங்களுமே
ரொம்ப சிறந்த புத்தகங்களா இருந்துச்சு. நமக்கு ஒரு திறப்பு நிலையை கொடுத்த ஒரு புத்தகங்களா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதனை தொடர்ந்து அவர்கள் இருவருக்கும் இந்த புத்தகங்களை பற்றி அறிமுகம் செய்த ராதாமோகன் அவர்களுக்கும் யசோதா பழனிசாமிக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் அந்த புத்தகம் சார்ந்து உரையாடிய நமது வாசனுடைய தான் கருப்புசாமி அவர்களுக்கும் கண் மருத்துவர் பன்னீர்செல்வம் அவர்களுக்கும், ஏன்னா அவங்க ரொம்ப அழகா அதனோட சில கருத்துக்களை முன்வைத்தாங்க. அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய இந்த புத்தகம் பேசலாம் நிகழ்வில் இணைய வழியாக கலந்து கொண்ட அனைவருக்கும் எங்களை நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல இந்த நிகழ்வை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த நமது படைப்பு குழுமத்தினுடைய துணைத் தலைவர் யசோதா பழனிசாமி அவர்களுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த நிகழ்வை தொடர்ந்து நடைபெறதுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நமது ஈரோடு வாசனுடைய வழிகாட்டுதல் குழு உறுப்பினர்கள், தலைவர், பொருளர், செயலர் மற்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் அடுத்த புத்தகம் பேசலாம் நிகழ்வு 12 சந்திப்போம் நல்ல புத்தகங்களோடு. நன்றி. மகிழ்ச்சி. நன்றி அன்பு. பட்டயம் வாசித்த கோதை